இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள். அதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய், மிளகுத்தூள், கடுகு வெந்தயம் பொடி, கடுகு வெந்தயம், எண்ணெய். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த மாங்காவை நம்ம இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுன்னு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியாச்சு. ஸோ இதை இப்போ நம்ம ஜஸ்ட் இப்போ இன்ஸ்டண்ட்டாக இப்போ இமீடியட்டாக இப்போ சாப்பிட்ணுன்றதுனால நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் ஆயிலு. இது ஆயில் ஜிஞ்சிலி ஆயில் தான், இது ஊறுகாய்க்கு போடுற ஆயில் தான் நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் எண்ணெயை போட்டுட்டு இதில் கடுகு, வெந்தயம், இதை போட்ட உடனே சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு இதோட மஞ்சள் தூள், இப்போ கடுகு இதாகிடுச்சு. ஸோ இப்போ மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் இதில் போட்டுக்கோங்க. போட்டு இதில் இப்போ இதுக்கு தேவையான மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் இப்போ சால்ட். இது எல்லா பிக்கிள்ஸுக்கும் நம்ம போடுற மாதிரி கடுகு வெந்தயம் ஈக்குவலாக எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக எந்த ஊறுகாய் பண்ணாலும் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் இதுக்கு. இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நீங்கள் நல்லா ஒரு 2 நாளுக்கு இப்படியே ஒரு கப்பில் போட்டு ஒரு இதில் போட்டு பேசினில் போட்டுட்டு நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா, ஜாடியில் இந்த மாதிரி போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அதே தானாக எண்ணெய் விட்டுக்கோ உங்களுக்கு. அப்போ நீங்கள் எடுத்து பாட்டிலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இப்போவே சாப்பிட்ணுன்னாலும் இதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு பாருங்கள். ஸோ இப்போ என்னென்னா இதில் கல் உப்பு நீங்கள் ஆட் பண்ணுறத விட கல் உப்பை மிக்சியில் அடிச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.